Camel's Tale. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, 3 toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tales to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Life's not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away, and spare the time if you can. Dreams can come true and they will for you. For Anna they already பரவாயில்லையே, நல்ல பிள்ளைங்கள படிச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு வேர்டு தான் இருக்கு. ஹேய், நான் முடிச்சிட்டேன். என்ன இது? படிக்கிற மாதிரி என்கிட்ட பாவனை பண்ணிட்டு பசில்ஸ் விளையாடுறீங்களா? இது என்னால சகிச்சுக்கவே முடியல. நாளைக்கு உங்க எல்லாருக்கும் என்ன சப்ஜெக்ட்ல எக்ஸாம்? எங்களுக்கு நாளைக்கு சயின்ஸ் எக்ஸாம் இருக்கு. இங்க பாருங்க, ஒழுங்கா உட்கார்ந்து படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். நான் உங்களுக்காக ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். என்ன ஏமாத்த நினைக்காதீங்க. குதிரை ஒரு பாலூட்டி, அது ஒரு மிருகமும் கூட. அப்படி சொல்ல முடியாது. இப்போ நீ என்னதான் சொல்ல வர? நான் என்ன சொல்றேன்னா, குதிரை ஒரு மிருகமா மட்டும் இருந்தது இல்ல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மந்தமான காலை பொழுதுல ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பழைய குடிசை இருந்தது. அந்த குடிசையில ஒரு புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்காவது ஏதாவது சம்பாதிக்க முடியுமான்னு பாருங்க. சரி. அவங்க 2 பேரும் சோகமாவும் வருத்தத்தோட இருந்தாங்க. ஏன்னா அவங்க 3 பசங்களுக்கு சரியா சாப்பாடு கூட கொடுக்க முடியல. அவங்க 2 பசங்க நல்ல தடியாவும் புஷ்டியாகவும் இருந்தாங்க. அவங்களோட இன்னொரு பையன் ரொம்ப வீக்காவும் சாதுவாவும் இருந்தான். அப்பா, நான் பெரியவன் ஆயிட்டேன். என்னால பசி தாங்க முடியாது. நான் வெளியே போய் வழி தேடிக்கிறேன். சரியா சொன்ன. நீ மட்டும் இங்க இருந்து வெளியே போனா எங்களுக்கு ஒரு பங்கு சாப்பாடு மிச்சமாகும். கிளம்பு கிளம்பு. ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. நீ எதுக்காக என் அரண்மனைக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் ஒரு வேலையை தேடி வந்திருக்கேன் அரசே. ஓ அப்படியா? என்கிட்ட 7 குதிரைகள் இருக்கு. உன்னால அதுங்களை பாத்துக்க முடியுமா? உன்னோட வேலை என்னன்னா, என் 7 குதிரைகளும் என்ன சாப்பிடுங்கிறத கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து சொல்லணும். ஓ, அவ்வளவுதானா? என்னால இந்த வேலையை சுலபமா செய்ய முடியும். ஆனா நீங்க எனக்கு சம்பளம் எவ்வளவு தருவீங்க? சம்பளம்லாம் இல்ல. இத மட்டும் நீ செஞ்சனா என் ராஜ்யத்துல பாதியை நான் உனக்கு தரேன். அத மட்டும் இல்ல, என் பொண்ணையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன, நிஜமாவா? அற்புதமா இருக்கு. உங்க ராஜ்யத்துல பாதியும் இளவரசியும் தருவீங்களா? ஆனா ஒரு விஷயம், நீ இதுல தோத்துட்டாலோ இல்ல அவங்க சாப்பிடுறத கண்டுபிடிக்க முடியாம போனாலோ நீ இந்த நகரத்தை விட்டே துரத்தப்படுவ. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பல பேர் இதை செய்ய முயற்சி பண்ணி தோத்து போயிருக்காங்க. அவங்க வேணா தோத்துருக்கலாம், ஆனா நிச்சயமா நான் ஜெயிச்சு காட்டுவேன். ஏய், என்ன இது தூங்கிட்டு இருக்க? அங்க பாத்தியா 7 குதிரைகளும் கிளம்பி போய்கிட்டு இருக்கு. அச்சச்சோ, அதுங்களை பின்தொடர்ந்தாதான் அதுங்க என்ன சாப்பிடுதுங்க என்னால கண்டுபிடிக்க முடியும். ஏய், ஓடாதீங்க, நில்லுங்க. நானும் வரேன், நில்லுங்க, ஓடாதீங்க. இதுங்க இவ்வளவு வேகமா ஓடுது, என்னால பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓடி வந்ததுல இடுப்பெல்லாம் வலிக்குது. இப்போ என்ன பண்றது? இங்க வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்க. இந்த இடத்துல நல்ல நிழலா இருக்கு பாரு. மசாஜ் பண்றதுல ரொம்ப பிரபலமானவ. உன் தலையில இருக்கிற பேன் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுவேன். என்ன சொல்ற? ஆஹா, என்ன சுகமா இருக்கு. தூக்கம் வர மாதிரியே இருக்கு. ஆமா, இப்போ நேரம் என்ன இருக்கும்? அச்சச்சோ, குதிரைங்க வர சத்தம் கேக்குது. அரசருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? கவலைப்படாத சின்ன பையா, நான் சொல்ற மாதிரியே செய்யி.
இந்த மக்குல இருக்கிற தண்ணியையும் இந்த புல்லையும் எடுத்துட்டு போய் அந்த குதிரைங்க இதுதான் சாப்பிட்டுச்சுன்னு அரசர்கிட்ட சொல்லு. நீ அதுங்களை பின்தொடர்ந்தியா? அதுங்க என்ன சாப்பிட்டுச்சுன்னு கண்டுபிடிச்சியா? பார்த்தேன் அரசே, அதுங்க இதுதான் சாப்பிட்டுச்சு. என்ன என்னையே நீ ஏமாத்தலான்னு பாக்குறியா? இவனை முதல்ல என் கண்ணு முன்னாடி இருந்து கொண்டு போங்க. இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போய் இவனுக்கு தண்டனை கொடுங்க. சாதாரண தண்டனை இல்ல, கடுமையான தண்டனை. இவன் இனிமே யார்கிட்டயும் போய் சொல்லவே கூடாது. பாருங்க, அரசர்கிட்ட வேலைக்கு போனதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு. என்ன இப்படி அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காரு? இதுக்கு நம்ம சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும். நான் இது சும்மா விடுறதா இல்ல. உன்னால ஜெயிக்க முடியும் நினைக்கிறியா? நிச்சயமா உன்னோட நான் திறமசாலி. அரசருக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுத்து நான் ஒரு பெரிய பணக்காரன ஆகிறேன்னா இல்லையா பாரு. நிச்சயமா நான் ஜெயிச்சு காட்டுறேன். நான் சொல்றதை கேளு, எங்களை விட்டு எங்கேயும் போகாத. உங்க அண்ணனை மாதிரி நீயும் போய் அவமானப்பட்டு வராத. அப்பா, என்ன தடுக்காதீங்க, நான் போக தான் போறேன். நான் அண்ணனை மாதிரி பின்வாங்க மாட்டேன். ஜெயிச்சுட்டு தான் திரும்பி வருவேன். நிச்சயமா நான் வெற்றியோட திரும்ப வருவேன். நீங்க எனக்காக காத்துக்கிட்டு இருங்க. ஓடாதீங்க, நில்லுங்க. இவனை கண்ணு முன்னாடி இருந்து கொண்டு போங்க. இவன் அண்ணனை விட இவன் ரொம்ப மோசமானவனா இருக்கான். இவனுக்கு தண்டனை கொடுங்க. என்னமோ நீ ஜெயிச்சுட்டு வருவேன்னு பெருசா சொன்ன. நீ என்னை விட திறமசாலியா? ஆமா, நான் திமிரா பேசுனதுக்கு எனக்கு நல்லா பரிசு கிடைச்சது. அப்பா சொன்ன மாதிரி நான் இங்கேயே இருந்திருக்கலாம். இப்படி தேவையில்லாம அடியும் உதவியும் நான் வாங்கிருக்க மாட்டேன். பேசாம வீட்லயே இருந்துக்கிறேன். என்னால முடியல. அப்படி எல்லாம் பின்வாங்க கூடாது. அந்த அரசரோட கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சு நான் ஜெயிக்க போறேன். கண்டுபிடிப்ப நிச்சயமா நீ கண்டுபிடிப்ப. போய் முயற்சி பண்ணி பாரு. உங்க அண்ணன்களே தோத்துட்டு வந்துட்டானுங்க. நீ போய் அவமானப்படாத. விடுங்கம்மா, அவன் போகட்டும். பலமான எங்களாலே சாதிக்க முடியாதத இவன் போய் என்னத்தை சாதிக்கிறான்னு பாப்போம். உங்க 3 பசங்கள்ல 2 பேர் வாங்கி கேட்டுக்கிட்டோம்ல. ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. என் அண்ணனுங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு எனக்கும் கொடுங்க அரசே. நிச்சயமா முடியாது. தப்பு தப்பா யோசிக்கிற அவங்க கூட பிறந்த நீ மட்டும் புத்திசாலியாவா இருப்ப. அதனால நான் உனக்கு வாய்ப்பு தர மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க அரசே. சரி, உன் தலையெழுத்துல தண்டனை அனுபவிக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாரால மாத்த முடியும்? நான் உனக்கு வாய்ப்பு தரேன். என் தலையெழுத்துல இளவரசிய கல்யாணம் பண்ணணும்னு எழுதியிருந்தா கொஞ்சம் மெதுவா ஓடுங்க. குட்டி பையா, இங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போ. என்ன மன்னிச்சிடுங்க, என்னால இப்ப ஓய்வு எடுக்க முடியாது. நமக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லு. அது ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிற மாதிரி இருக்கு. நான் உள்ள போகட்டுமா? இதுக்கு முன்னாடி நீ வாளை பயன்படுத்திருக்கியா? வாவ், இது ஒண்ணும் அவ்வளவு கனமா இல்ல. ரொம்ப தாகமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும். ஆச்சரியமா இருக்கே, எனக்கு ஒரு புது தெம்பு வந்த மாதிரியே இருக்கு. சந்தோஷம். இந்த வாழை உன் கூடவே வச்சுக்க. நீ இளவரசிய கல்யாணம் பண்ற அன்னைக்கு இந்த வாழை வச்சு எங்க 7 பேர் தலையையும் நீ வெட்டணும். அப்பதான் நாங்க எல்லாரும் இளவரசர்களா மாறுவோம். ஆனா நீ அதுக்கு முன்னாடி அரசர் கேக்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லணும். நாங்க 7 பேரும் இளவரசியோட சகோதரர்கள். அதனாலதான் இத உங்ககிட்ட சொல்றோம். அப்போதான் நீ இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். முதல்ல நாங்க பயந்தே போயிட்டோம். நீ எப்படி இந்த காரியத்தை முடிக்க போறன்னு. எப்படியோ ஒரு வழியா அதை முடிச்சிட்ட. நீ பெரிய திறமைசாலியாவும் உழைப்பாளியாவும் இருக்கிறதுனால நீ சாதிக்கணும். சரி, நீங்க சொன்ன மாதிரி செய்ய நான் முயற்சி பண்றேன். கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நம்ம கிளம்பலாம்.
இப்ப என்ன தெரியுதுன்னு சொல்லு. நீல கலர்ல இருக்கு. அது ஒரு நதியா தான் இருக்கும். இப்போ முன்னாடி என்ன தெரியுது? ஓ அதுவா? அது கொஞ்சம் தூரத்துல பார்த்தா ஒரு இருட்டான கோட்டை மாதிரி தெரியுது. பக்கத்துல போனா தெளிவா தெரிஞ்சிடும். இப்ப நாம அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். உள்ள வாங்க நண்பர்களே. ரொம்ப தூரம் பயணம் பண்ணதுனால களைப்பா இருப்பீங்க. உணவு தயாரா இருக்கு. TuneWorldTamil.blogspot.com. இந்த உணவு ஒயினும் ரொம்ப அருமையா இருக்குது. நேரம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? அரசரோட கேள்விக்கு பதில் கிடைச்சாச்சு. என்ன என்னோட 7 குதிரைகளும் இன்னைக்கு என்ன உணவு சாப்பிட்டுச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டியா? அதுங்க இந்த பிரெட்டை சாப்பிட்டு வைன குடிச்சதுங்க. உன் திறமையை நான் பாராட்டுறேன். நீ என்னோட கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்ட. அதனால நான் சொன்ன மாதிரி என் ராஜ்யத்துல பாதியையும் என் மகளான இளவரசியும் உனக்கு கொடுக்க போறேன். இந்த விழா அறிவிப்ப உலகம் முழுக்க பரப்புங்க. திருமணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிங்க. சீக்கிரமா எல்லா வேலைகளையும் ஆரம்பிங்க. உங்க கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாவும் ஆனந்தமாவும் இருக்கட்டும். யாராவது மணமகனை பாத்தீங்களா? நீங்க சொன்ன எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன். அரசே, நீ ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்திட்ட. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. உனக்கு நான் இதுக்கு என்ன பரிசு தந்தா சரியானதா இருக்கும்? ஏற்கனவே பாதி ராஜ்யத்தை உனக்கு கொடுத்துட்டேன்ல. மீதி இருக்கிற ராஜ்யத்தையும் உன்னோட இந்த வேலைக்கு பரிசா தர போறேன். எடுத்துக்க. சரியா சொன்னீங்கப்பா. இவருதான் இந்த பரிசுக்கு உரியவர். எங்களோட உண்மையான உருவத்துக்கு மாத்தி எங்களோட பழைய வாழ்க்கையை திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இளவரசிக்கு உங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். சுவாரஸ்யமா இருந்துச்சு. அந்த கதையில என்ன மட்டும் என் சோம்பேறியா ஆக்குன. என்ன பத்தியும் நல்லா சொல்லியிருந்தேன்னா நானும் சரித்திரத்துல இடம் பிடிச்சிருப்பேன்ல. அதுக்கு என்ன? அந்த 7 குதிரையில ஒரு குதிரையை உன்னை நினைச்சுக்கோ. குதிரைகளுக்கு சயின்ஸ் புக்ல எப்பவும் இடம் உண்டு.